So hi, hello and welcome back to our channel viewers. This is Badminton Lover and நான் உங்கள் ஹாரூன். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். சும்மா வந்து ஒரு மேட்ச் vlog மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறக்கோ யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறக்க ஒரு வீடியோ கிடையாது. ஜஸ்ட் அ ஃபன்னி கண்டென்ட். அதனால தான் நான் வந்து என் வீடியோவே எடுத்து நான் போட்டேன். நான் விளாண்ட வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து ரீசன். அண்ட் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து யாரையும் மீன் பண்ணி போடுறது வந்து இந்த வீடியோ நம்மளோட இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னி வீடியோவாக அதாவது வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படிங்கிறக்காக இடையில நான் வந்து vlog மாதிரி பேசுகிறது தான் வந்து ஒரு ஐடியா. இவ்வளோ தான் வந்து மேட்டர், இவ்வளோ தான் வந்து வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைச்சிருங்க. ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். அண்ட் மோரோவர் வந்து முக்கியமான விஷயம் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ முதல் வீடியோ சொல்லியிருப்பேன். என்ன பிளேலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹவு டு ஸ்மாஷ் இல்லை வந்து நம்ம ஸ்மாஷ் வந்து எப்படி பவராக அடிக்கிறது அப்படிங்கிறது தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இது. ஸோ அது அந்த பிளேலிஸ்ட் வந்து ஓகே ஓரளவுக்கு ஒரு ரீச்சோ இல்லை வந்து ஓரளவுக்கு நார்மலான வியூஸ் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே அடுத்த பிளேலிஸ்ட் வந்து சிங்கிள்ஸோட ஸ்ட்ரோக்ஸ் பற்றின ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் எந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சஜஷன் வந்து உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சேம் அதே டீம் தான் குப்புராஜ் அண்ட் திலீபன் அண்ட் வெர்சஸ் வந்து சரத் அண்ட் கார்த்தி. ஸோ அந்த கார்த்தி அப்படிங்கிறோட வயசு வந்து எக்ஸாக்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 35+, மோர் தேன் 35. ஸோ இந்த 35 அப்படிங்கிற ஏஜ் வந்து ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர். பட் வந்து இந்த 35 அப்படிங்கிற ஏஜில் வந்து நிறையா பேர் வந்து நான் சீரியஸாக நான்லாம் 35 வயசில் நான் விளாடுவேனான்னு சத்தியமாக தெரில. பட் அவரோட கேம் பாருங்கள், சீரியஸாக ஒரு ஓப்பன் லெவலில் அவர் நினச்சிருந்தா ஜம்பிள் ஆடலாம், இல்லைனா வந்து 35 மாஸ்டர் கேட்டகரி ஆடலாம், அவருக்குன்னு தனியாக இருக்கிற கேட்டகரி ஆடலாம். பட் ஹேட்ஸ் ஆஃப் கார்த்தினா, பிகாஸ் 35+ ஒரு ஏஜுங்கிறது அவர் யோசிக்கல. அவர் வந்து ஓப்பனே விளாடுறாரு. ஓப்பனில் அது வந்து நார்மலாக இல்லை. இந்த மேட்ச் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவர் விளாட்றது உங்களுக்கே புரியும். ஸோ மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரத் அண்ட் கார்த்தி வெர்சஸ் திலீபன் அண்ட் குப்புராஜ். ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லையா taken. ட்ரை பவுடர் இருந்துச்சு எடுத்துன்னு இருக்கலாம். வேலை முடியும். ஆமாம், ட்ரை பவுடர் வச்சா வேலை முடியுது. Did you see that? அதை பார்த்தீங்களா? அவர் எப்படி அடித்தார்னு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம சீரியஸாக நாளாக இருந்தேன்னா நான் சோம்பேறி தான். நான் போய் பேக் ஹேண்டில் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். பேக் ஹேண்ட்லேயோ இல்லை வந்து ஓவர் ஹெட்லேயே இருந்தாலும் அடிக்கிற அளவுக்கு இது அவரோட வயசு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவர் தான் வந்து கார்த்தி. ஸோ 36+ ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த வயசில் இப்படி போய் வளைஞ்சு பவுலிங் போடுற மாதிரி அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மக்களே. ஐ எம் ரியலி ஷாக்ட் அண்ட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். 30 பாயிண்ட்ஸ் தானே சீக்கிரம் முடிக்கிறப்போ. இல்லை ஜெயிக்கும் கூட தான் எனக்கு குவார்ட்டர் நினைக்கிறேன். ஸ்கோர் என்ன 5-1. ஸ்கோர் 5-1. கார்த்தி அண்ட் சரத் 5, குப்புராஜ் அண்ட் திலீபன் 1. Ball net. Six, 2. All right.
இல்லை அவன் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கு அந்த பாயிண்ட். அவர் கீழே போய் விழுந்துருக்கு. என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட? அடுத்தது யார் தெரியுமா? நம்ம திலீபன். அவர் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட மிக்ஸ்டு டபுள்ஸ் ரன்னர். ஆனால் இது பிளாஸ்டிக் ஷட்டில் அப்படிங்கிறனால கண்ட்ரோல்லாம் அடிச்சிருக்கலாம். பட் இது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா இந்த பால் யாராவது நெட்டில் அடிப்பாங்கன்னு? இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் க்ரூஷியலில் வந்து நமக்கு பதட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெட்டில் அடிக்கிறது தான். ஸோ அது வந்து நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் யானைக்கும் அடிசருக்கும். தம்பி ரொம்ப நல்லவராக இருக்காரு. எனக்கே தெரில ஷட்டில் பட்டுச்சான்னு. மேபி ஆப்னு தெரிஞ்சிருக்கலாம். சூப்பர். தலை இதுதான் எனக்கு வந்து குப்புராஜ்கிட்ட பிடிச்சதே. குப்புராஜ் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப். பார்த்தீங்களா இல்லையா? அவர்னால சீரியஸாக நம்மளால் வந்து ஓவர் ஹெட்டில் போகிற பாலை நீங்கள் வந்து அடிக்கிறதே பெரிய விஷயம். ஓவர் ஹெட் போகிற பாலை கிராஸ் கோர்ட்டில் அதுவும் ஜம்ப் பண்ணி இன்க்ளைண்டாக போய் அடிக்கிறது அப்படிங்கிறது ப்ரோ ஒன்லி யூ கேன் டூ. ஸ்கோர் 6 and 7. அவன்கிட்ட சொல்கிறா இருக்கும். சந்தோஷ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸ்கோர் என்ன? 9-8. இவங்க 9. ஸ்கோர் இஸ் 9 and 8. சரத் and கார்த்தி 9, குப்புராஜ் and திலீபன் 8. All right, 10 and 8. அடிக்கிறான். 11, 8. டென்ல வேணாம். 11 all. Short. 12-11. So 12 all. அழகாக வச்சான். 30 இருக்கலாம். 13-12.
ball net, 13 all. சலாம் குப்பு பாய், வேற லெவல். சீரியஸாக இந்த ஸ்ட்ரோக் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீரியஸாக வளைஞ்சு கிராஸ் கோட். ஹெட்ஸ் ஆஃப். 15 and 13. So 14 all. First 15 like a side change la. Super. 15-14. Side change. Side change for Sarath and Karthi. ஸோ இப்போ ஃபஸ்ட் செட் சைட் சேஞ்ச் ஆகுது. அதாவது 30 பாயிண்ட்ஸில் 15 சைட் சேஞ்ச் ஆகுது. சைட் சேஞ்சில் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சரத் அண்ட் கார்த்தினா அவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஐ மீன் 1 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. அண்ட் சரத் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி உங்ககிட்ட ஓப்பனிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங் தான் சரியில்லையே. வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். 16 and 14. Score 15 and 16. Error. 16 all. மக்களே, நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க. எப்படி தான் நினைக்கிறீங்க? நெட்டுக்கிட்டு இருந்து அடித்த ஷட்டில் அவர் விட்டுருவார்தான் நினச்சிங்க. யார்? நம்ம கார்த்தினா. அவரோட வயசுக்கு அங்கேருந்து நெட்டுக்கிட்டு இருந்து அடிக்கிற ஷட்டில் நீங்கள் விட்டுருவார்தான் நினச்சிங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்போ தப்பு இல்லையே. 17-16. all. Alright. Side over 18 and 17. Sarath and Karthik 18. Dileepan and Kupuraj 17. all. Alright. So 19-18.
Here comes Dileepan back to form. அடித்தா திருப்பிடும்பதுக்கு இப்போ தான் வந்து அவர் ஒரு ஸ்டேட் பிளேயர் என்பதை நிரூபித்துள்ளார். அடித்த பால் திருப்பினார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் திலீபன். 21-18. Side over 19-21. (23-19). (24-19). (25-19). (26-19). (27-19). (28-19). Yeah, hits a 6. Hits a huge 6. (29) set point and 20. (21-29). Game over. Match won by Puppuraj and Dileepan. ஸோ மக்களே, நான் சொன்ன மாதிரி ரியலி வந்து அவரோட ஏஜுக்கு வந்து ஓப்பன் மேட்ச்சை அட்டன் பண்ணி விளாட்ற, அதுவும் இவ்வளோ டஃப் கொடுத்து விளாட்றதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கார்த்தினா. அண்டு சின்ன சின்ன எரர் தான், மற்றபடி வந்து தே பிளேட் வெல். அண்ட் இவங்க வந்து ஜெயிச்சதுக்காரனா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். புப்பராஜ் அண்ட் திலீபன் ஜெயிச்சது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கேம் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேம் நிறையாவே கெயின் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இதில் என்ன வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஸோ வந்து நீங்கள் ஓப்பன் மேட்ச் விளாட்றதுக்கு உங்களுக்கு கேம் இருந்தால் போதும், ஏஜுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத கார்த்தினா நிரூபிச்சிட்டாரு. ஸோ திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.